ஈரோட்டில் வயதான தம்பதியை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற 3 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்லடத்தில் 3 கொலை செய்யப்பட்ட வழக்கிலும் இந்த கும்பலுக்கு தொடர்பு இருப்பதன் பகீர் பின்னணி என்ன? தமிழ்நாட்டையே உலுக்கிய கொலை கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகளை 18 நாட்களுக்கு பின் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த குற்றவாளிகளை சினிமா பாணியில் 60 கிலோமீட்டர் தொலைவிற்கு தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு தட்டி தூக்கப்பட்டுள்ளனர். கூலி ஆட்கள் வேஷம் போட்டு 5 ஆண்டுகளாக கொள்ளையில் ஈடுபட்டு பீதியை ஏற்படுத்தியவர்கள் கொத்தாக சிக்கியுள்ளனர். நடந்தது என்ன? ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விலாங்காட்டு வலசு கிராமத்தைச் சேர்ந்தவர் 77 வயதான ராமசாமி. இவர் தனது 65 வயது மனைவி பாக்கியத்துடன் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்தார். கடந்த மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 2 நாட்களாக வெளியூரில் உள்ள இந்த தம்பதியின் மகன் கவிசங்கர் செல்போன் மூலம் தனது பெற்றோரை தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் அவர்கள் செல்போனை எடுக்காததால் அருகில் உள்ள உறவினர்கள் மூலமாக வீட்டிற்கு சென்று பார்த்து வர கூறியுள்ளார். அப்போது வீட்டில் ராமசாமியும் அவரது மனைவி வாக்கியமும் உடல் அழுகிய நிலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததைக் கண்டு உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட போது பாக்கியம் அணிந்திருந்த 10 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. நகைக்காக நிகழ்ந்த கொடூர கொலை குறித்து 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. கைரேகை, செல்போன் டவர், சிசிடிவி காட்சிகள் என எதிலும் குற்றவாளிகள் சிக்காததால் அவர்களை பிடிப்பதில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். சுற்றுப்பகுதியில் தோட்டங்களில் வேலை செய்யும் உள்ளூர் மற்றும் வெளியூர் கூலி ஆட்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. கொலை, கொள்ளை, திருட்டு வழக்குகளில் சிறை சென்று அண்மையில் வெளியே வந்த நபர்களும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டனர். தொடர்ந்து சிசிடிவி கேமராக்கள் மூலம் சல்லடை போட்டு தேடியதில் 3 பேர் வாய்க்கால் ஓரமாகவே ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றது பதிவாகி இருந்தது. சந்தேகத்தின் பேரில் அவர்களின் பக்கம் போலீசாரின் மொத்த கண்களும் திரும்பின. அந்த 3 பேரும் சிவகிரியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த அச்சியப்பன், மாதேஷ் மற்றும் ரமேஷ் என்பது தெரிய வந்தது. அவர்களை கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கடத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் தங்களது பாணியில் விசாரித்தனர். மேலும் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், டிஐஜி சசிமோகன், ஈரோடு எஸ்பி சுஜாதா ஆகியோரும் விசாரணை நடத்தினர். அப்போது சிவகிரியில் வயதான தம்பதியை கொலை செய்தது இந்த 3 பேர்தான் என்பது உறுதியானது. கொள்ளையடித்த நகைகளை சென்னிமலையில் உள்ள நகைக்கடையில் விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. பின்னர் அந்த நகைக்கடைக்கு சென்ற போலீசார் நகைகளை மீட்டனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின. கைதான 3 பேரும் தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிக்கும் முதியவர்களை குறிவைத்து கைவரிசை காட்டியுள்ளனர். முதலில் தங்களை தேங்காய் வியாபாரிகள் என்றும் தென்னை மரத்திலிருந்து தேங்காயை பறித்து கொண்டு பணம் தருவதாக கூறி அணுகியுள்ளனர். பின்னர் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் பக்காவாக பிளான் போட்டு முதியவர்களை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். இவர்கள்தான் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 3 பேரை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளனர். சம்பவத்தன்று சேமலை கவுண்டன் பாளையத்தைச் சேர்ந்த தெய்வசிகாமணி, அவரது மனைவி அலமேலு மற்றும் மகன் செந்தில்குமாரை கொலை செய்து நகை பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். மேலும் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் பல்லடம், சிவகிரி உட்பட 10க்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை, கொள்ளை சம்பவங்களில் கைதான 3 பேர் தவிர வேறு யாருக்கும் இதில் தொடர்பு உள்ளதா, அவர்கள் கொள்ளையடித்த நகைகளை எங்கு விற்பனை செய்து பணமாக்கினார்கள் என்பன உட்பட பல்வேறு கோணங்களில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் பல்லடத்தில் கொலை செய்யப்பட்ட செந்தில்குமார் வைத்திருந்த ஐபோன் குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. அதற்கு அந்த செல்போனை கிணற்றில் வீசிவிட்டதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். எனவே சிபிசிஐடி போலீசார் அவர்களை அழைத்து வந்து ஐபோனை மீட்கும் பணியில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டையே உலுக்கிய திருப்பூர், ஈரோடு கொலை கொள்ளை வழக்கில் தொடர்புடைய கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர்.